ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பாம்பன் பேருந்து நிலையம் அருகே மீனவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களுடன் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமார் இணைகிறார். வீரகுமார், விவரங்கள். கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக பாம்பன் பாலாசில போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களை சந்தித்து தற்போது மாவட்ட கண்காணிப்பாளர் சந்தித்து பேசி வருகிறார். மத்திய மாநில அரசிடம் உடனடியாக பேசி இதுக்கான உரிய தீர்வு எட்டப்படும் என அவர் தெரிவித்த நிலையில் மீனவர்கள் ஒரு தரப்பினர் கலைந்து செல்வதாகவும் மற்றொரு தரப்பினர் கலைந்து தர மாட்டோம் எனவும் தற்போது அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தற்சமயம் இருவருக்கும் சலசலப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. தொடர்ந்து மீனவர்கள் இலங்கை கடற்படையாக கைது செய்யப்பட்டு வருவதை கண்டித்து தற்போது மீனவர்கள் ராமேஸ்வரம் பாலத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பறந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்த இன்னும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நன்றா ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மீனவர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழலில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். விவரங்களை செய்தியாளர் வீரகுமார் கேட்ட விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். அவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த சொல்யூஷன் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இன்னைக்கு நம்ம சொல்லி நாளைக்கு முடிய மாதிரி கிடையாது. முன்னதாக நாடகமாடிய கணவன் மற்றும் மாமியார் உட்பட தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் மாணவிகளை விளையாட்டுப் போட்டிக்கு அழைத்து சென்ற பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் பள்ளி முதல்வரும் செயலாளரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். உடன்குடியில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளி ஒன்றில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக உள்ள பொன்சிங் கடந்த 22ஆம் தேதி மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகளுக்கு மாணவிகள் 5 பேரை தூத்துக்குடி அழைத்து சென்றிருக்கிறார். அங்கு தங்கியிருந்த அறையில் மாணவிகளுக்கு மது வாங்கி கொடுத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுடன் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று மிரட்டியதாகவும் தெரிகிறது. ஆனால் மாணவிகள் பெற்றோரிடம் தகவல் தெரிவித்த நிலையில் பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டபோது முறையாக பதிலளிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நேற்று பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த மாவட்ட கல்வி அலுவலர் உட்பட அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மாணவிகளிடம் விசாரணை நடத்தினர். திருச்செந்தூர் டிஎஸ்பி வரதராஜ், வட்டாட்சியர் பாலசுந்தரம் உள்ளிட்ட அதிகாரிகளும் போராட்டம் நடத்தி வந்த பெற்றோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து கோவையில் பதுங்கியிருந்த ஆசிரியர் பொன்சிங்கை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இந்நிலையில் தற்போது சம்பவத்தை மறைத்ததாக பள்ளியின் முதல்வர் சார்லஸ் ஸ்வீட்டி, செயலாளர் சையத் அகமது ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் 3 பேர் மீதும் போக்சோ உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாய்லாந்திலிருந்து விலை உயர்ந்த கஞ்சாவை கடத்தி வந்த இருவரை சென்னை விமான நிலையத்தில் காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். சென்னை விமான நிலையத்தில் தாய்லாந்திலிருந்து வந்த விமான பயணிகளின் உடைமைகளை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது பயணிகள் இருவரிடமிருந்து சாக்லேட் போல் மறைத்து எடுத்து வரப்பட்ட 1 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் அவர்கள் இருவரும் புழல் பகுதியைச் சேர்ந்த ஃபருக், கொடுங்கையூரைச் சேர்ந்த முகமது யூசப் என்பது தெரியவந்தது. மேலும் சினிமா பிரபலங்கள் மற்றும் முக்கிய நபர்களுக்கு விற்பனை செய்ய தாய்லாந்திலிருந்து கஞ்சா கடத்தி வந்ததாக வாக்குமூலம் அளித்திருக்கின்றனர். இந்த கஞ்சா 100 கிராம் 1 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கஞ்சா கடத்தி வந்த இருவரையும் ஒருங்கிணைந்த குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். மதுரையில் பேருந்துக்காக காத்திருந்த காவலரை கத்தியால் குத்திய நபர் கைது செய்யப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியை சேர்ந்த ராஜ்குமார் சென்னை அமந்தக்கரை காவல் நிலையத்தில் 2ஆம் நிலை காவலராக உள்ளார். இவர் நேற்றிரவு சொந்த ஊருக்கு செல்ல மதுரை மண்டேலா நகர் சந்திப்பு பகுதியில் பேருந்துக்காக காத்திருந்தார். அப்போது அருகே உள்ள பெட்ரோல் பங்கிற்கு வந்த மதுரை சோளங்குருணியை சேர்ந்த ஆறுமுகம் காவலர் ராஜ்குமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் கத்தியால் குத்தினார். இதில் காயமடைந்த காவலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின் வீடு திரும்பினார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த அவனியாபுரம் காவல்துறையினர் ஆறுமுகத்தை கைது செய்து விசாரணை நடத்துகின்றனர். கும்மிடிப்பூண்டி அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தாக்குதல் நடத்தியவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பெத்திக்குப்பம் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் அக்டோபர் 1ஆம் தேதி இரவு கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் சின்னத்துறை, பால்ராஜ் ஆகியோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த கிருஷ்ணராஜ் என்ற வெள்ளையனை கைது செய்தனர்.
மாவட்டம் திருப்பத்தூரில் அரசு பேருந்தில் முதியவர் தவறவிட்ட பணத்தை ஒப்படைத்த நடத்துனருக்கு காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். கண்டரமாணிக்கம் தெற்குப்பட்டுவைச் சேர்ந்த 75 வயதான ராஜமாணிக்கம் தன் தங்கையின் வீட்டிற்கு சென்று மருத்துவ செலவுக்காக 20,000 ரூபாய் ரொக்கம் பெற்றுக்கொண்டு தஞ்சாவூர் செல்லும் அரசு பேருந்தில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது பேருந்திலேயே பணப்பை மறந்து தவறவிட்டுள்ளார். பேருந்து நடத்துனர் நடராஜன் பணப்பையை கண்டதும் அதனை பாதுகாத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தார். பணப்பை முதியவரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் நடத்துனர் நடராஜனுக்கு சால்வை அணிவித்து காவல்துறையினர் பாராட்டினர். ஐயா பெரியவரே